ஹalleluya. எத்தனை பேர் நாள சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆர்வத்தோடு கூட இருக்கீங்க? ஹalleluya, ஹalleluya. நாங்க கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது சில கட்டுகள் எங்களை விட்டு உடைஞ்சு போகும். ஆமென். சில காரியங்கள் எங்களை விட்டு அகன்று போகும். ஏன்னு சொன்னா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நிறைவானது எங்களுக்குள்ளாய் வருகிற பொழுது குறைவானது எங்களை விட்டு அகன்று போகும் என்று வசனம் சொல்கிறது. ஆமென். அப்ப நிறைவான காரியம் எங்களுக்குள்ள வரணுமா இருந்தா எங்களிடத்துல இருக்கிற குறைவானதுகள் அப்படியே ஓடி போகும். ஆமென். அப்ப நிறைவானதான வசனம் எங்களுக்குள்ளாய் வருகிற பொழுது எங்களுடைய திருஷ்டி புது திருஷ்டியாய் ஆக்கப்படும். ஆமென். வசனம் சொல்லுவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாகின. நாங்க கர்த்தருக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வசனம் முக்கியம், வார்த்தை முக்கியம். ஆமென். நாங்க வார்த்தைக்குள்ள இருக்கிற பொழுது பழைய வினைகள் எல்லாம் எங்களுக்குள்ள இருந்து ஒழிஞ்சு போகும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாங்க பழைய வினைகளை எங்கள்கிட்ட இருந்து ஒழிக்கணுமா இருந்தா நாங்க வசனத்தை நல்லா கேட்கணும். அப்ப பழையதான எங்களுக்குள்ள இருக்கிற சில கட்டுகளும் சில தடைகளும் எங்களை விட்டு அகன்று போவதை நாங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்கிற பொழுது அவர் இந்த பூமியில 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100 தெய்வமாகவும் இந்த பூமியில அவர் இருந்தார். இத்தனை பேருக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு 100க்கு 100 இந்த பூமியிலே அவர் மனிதனாக இருந்த பொழுது அவர் பிரசங்கிக்கிற பொழுது அநேக ஜனங்கள் அவரிடத்துல வந்திருக்கிறாங்க. ஆமென். அப்ப அநேக ஜனங்கள் அவரிடத்துல வந்து அவருடைய உபதேசத்தை கேட்கும்படியாக, அவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அப்படி நிறைய காரியங்களை அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அதிகமாய் இருக்கிறாங்க. ஆமென். அப்ப இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, ஏன் அவரை தேடி வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசமும் அவர்களுடைய இருதயத்துல இருந்துச்சு. ஆமென். அப்ப அந்த நம்பிக்கை அவர்களுக்குள்ள இருக்கிற பொழுது, அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்கிற பொழுதுதான் அநேகருக்கு விடுதலை கிடைச்சது. ஆமென். அப்ப நாங்க பார்க்கிறோம் 38 வருஷமா பெதஸ்தா குளத்தர்களை ஒரு மனுஷன் கிடக்குறான். 38 வருஷமா அந்த மனுஷனுக்கு எந்த விதமான அற்புதமும் நடக்கல, எந்த விதமான அதிசயம் நடக்கல. ஆனா அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல நானே சுகம் அடைவேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதை போல அவனுடைய விசுவாசம் அவனை ரட்சித்ததா இருக்கிறது. ஆமென். அப்ப எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான விசுவாசம், எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும், தேவனால இது செய்ய முடியும், தேவன் எங்களோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள முதல்ல இருக்கணும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேரு ஊழியத்துக்காக வாஞ்சியா இருக்கிறாங்க, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற நிறைய திட்டங்கள் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனா அவங்க சிந்திக்கிற ஒரு விஷயம் தான், என்னெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவாரா, என்னெல்லாம் போக முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நாங்க எங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். நாங்க என்ன சிந்திக்கிறோமோ அதை அப்படியே ஒரு ஸ்கிரீன் மாதிரி படம் ஒண்ணு போட்டு வச்சு கொண்டிருக்கிறோம். என்னால எல்லாம் இது நடக்காது, ஊழிய செய்ய ஆசைதான், ஆனா எனக்கெல்லாம் இது நடக்குமா, என்னால எல்லாம் போக முடியுமா, எனக்கெல்லாம் பிரசங்கிக்க முடியுமா, எனக்கெல்லாம் பாட்டு பாட முடியுமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேரு தவறான என்ன பண்றாங்க. வசனம் அழகாய் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்ற வசனம் தான், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. ஆமென். அப்ப எங்களுடைய நினைவுகள் அல்ல தேவனுடைய நினைவுகளா இருக்கிறது, நாங்கள் நடக்கிற வழிகள் அல்ல தேவனுடைய வழிகளா இருக்கிறது. அவர் அதை விட அதிகமா சிந்திக்கிறதான தேவனா இருக்கிறார். ஆமென். அப்ப நாங்க சில வேளை நாங்க ஊழிய பாதைகளுக்குள்ள போக எங்களுக்கு ஆசை, ஆனாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கையில ஆண்டவரை தேடுறதான அந்த தன்மைகள் எங்களுக்குள்ள இல்லை. அப்படியான சமுதாயத்துல தான் அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களிலே ஜனங்கள் அப்படிதான் இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் சாத்தியமாகுமா, இந்த நோய்க்கெல்லாம் மருந்து எடுத்தா தான் சுகமாகும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு அந்த ஜனங்கள் மத்தியில ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தார். ஆமென். அவர் எங்களுக்கு முன் உதாரணமா இருக்கிறார். ஆமென். விசுவசிக்கிற பொழுது அற்புதம் நடக்கும், விசுவசிக்கிற பொழுது அதிசயங்கள் நடக்கும் அப்படின்னு தேவன் எங்களுக்கு நிரூபித்து காட்டின தேவனா இருக்கிறார். ஆமென். அப்ப நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பேசாத ஊமையாக இருக்கிற தேவன் அல்ல, அவர் எங்களோட பேசுகிற தெய்வமா இருக்கிறார். ஆமென். அப்ப நாங்க பார்க்கிற பொழுது புதிய ஏற்பாட்டு புத்தகங்களுக்குள்ள நாங்கள் கடந்து போகும்போது வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் அநேக இடங்களில் சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். வார்த்தை மாம்சமாய் கிரியை செய்தது. ஆமென். அப்ப ஆண்டவர் வார்த்தை அனுப்பிதான் சொல்றாரு, நீ சுகம் பெற விரும்புகிறாயா, ஆண்டவர் கேட்கிறாரு ஒவ்வொருத்தரும், நீ விரும்புறியா, உங்க வாழ்க்கையில உனக்கு ஒரு சுகம் வேணுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை எங்கெல்லாம் போனதோ அந்த இடத்துல எல்லாம் அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு போறாங்க, அங்க ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுடைய அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு தேவன் என்ன செய்தார், அவர்களை சுகப்படுத்தினாராம். ஆமென். அப்ப விசுவாசம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் எங்களுக்கு மிகவும் முக்கியமா இருக்கிறது. ஆமென். அப்ப எந்த அளவு நாங்க தேவனை விசுவசிக்கிறோமோ அந்த அளவு ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆமென். அப்படியாக விசுவாசத்தோட எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி எங்க நடக்க போகுது அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாம கர்த்தருடைய வார்த்தையை விசுவசிச்ச சில காரியங்களை குறித்து இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
ஆமென். அப்ப இன்றைக்கு நாங்க என்ன தலைப்புல பார்க்க போறோம்னா விசுவாசம். ஆமென். நாங்க எந்த அளவு தேவனை விசுவாசிக்கிறோமோ அந்த அளவு தேவன் எங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் எனக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென். மனுஷங்க அல்ல. இன்னைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா பணத்துக்காக அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஆமென். அப்ப அங்க விசுவாசம் இல்ல, என்னத்துக்கு நடக்குது? ஊழியம், பணத்துக்காக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப அது இல்ல தேவனுடைய திட்டம். பணத்துக்காக செய்யல. இன்னைக்கு அநேக இடங்கள்ல பணத்துக்காக தான் ஊழியமே போய்க்கொண்டிருக்கு. ஆமென். காசு கொடுத்து ஆண்டவரை என்ன செய்ய பாக்குறாங்க? விலை கொடுத்து வாங்க பாக்குறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பணத்தை கொடுத்தோம்னா இன்னைக்கு நிறைய இருக்கிற ஆலயங்கள்ல இருக்கிற நிறைய விசுவாசிகளும் அப்படிப்பட்டவங்களா தான் இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னா பணத்தை கொண்டு போய் ஊழியக்காரவங்களை கொடுத்துட்டா என்ன ஆகும்? ஆண்டவர் எங்களை தேடி வந்துருவாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையவே விலை கொடுத்து வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்க? என்னத்தை கொடுத்து வாங்குறாங்க? வாய்களை திறன்னு சொல்லுங்க. எல்லாத்துக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே இன்னைக்கு நிறைய பேர் பணம் கொடுத்து வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. எனக்கு தெரிந்த நிறைய இடங்கள்ல சிலர் அதிகமா காணிக்கை கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்காக மாத்திரம் ஆராதனைகள் நடக்கப்படுகிறது. ஆமே. அப்ப இங்க விசுவாசம் இல்ல. இங்க என்ன நடக்குது? இங்க விசுவாசம் இல்ல, கிரிகை செய்யுது. என்ன கிரிகை செய்யுது? பணம் கிரிகை செய்கிறது. ஆமே. அப்ப நாங்க ஆண்டவர் இடத்துல கேட்கணும், ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிற வாகனமா இருக்கலாம், எங்களுக்கு இருக்கிற வீடா இருக்கலாம், எங்களுக்கு இருக்கிற எந்த சொத்து சுகமா இருக்கலாம். ஆண்டவருக்கு வசனம் சொல்லுது, எனக்கு கொடுக்கவும் அதிகாரம் உண்டு, எடுக்கவும் அதிகாரம் உண்டு. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நாள் இதெல்லாம் எடுத்து போட்டுருவார். ஆமே. நாங்க நிக்கிற பூமி ஒரு நாள் இல்லாமல் ஒளிஞ்சு போய் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு இடத்துல போய் கட்டிடங்களை காட்டி கொண்டிருக்கிற போது ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் எல்லாம் காண்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி ஒரு நாள் எல்லாம் ஒளிந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்கிற சொத்து சுகம் நாங்க நினைச்சுக்கலாம், நான் நல்ல மாலை போட்டிருக்கிறேன், என்ன போட்டிருக்கிறேன்? நல்ல செயின், தங்க செயின் போட்டிருக்கிறேன், நல்ல தங்கத்தோடு போட்டிருக்கிறேன், எங்களோட வீட்டுல நிறைய வாகனங்கள் நிக்குது, நாங்க நல்ல சொத்து சுகம் இருக்குது, எங்கள்கிட்ட நல்ல வீடு, சொந்த வீடு வச்சிருக்கிறோம், சொந்த காணி வச்சிருக்கிறோம், எல்லாம் எங்களோட பேங்க்ல நிறைய காசு இருக்கு அப்படின்னு நாங்க நினைச்சு கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இவைகள் எல்லாம் என்ன செய்ய போயிடும்? ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஆனால் நிலையாக இருக்கிறீங்க தேவன் மாத்திரமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. அவர் மாத்திரம் தாங்க எங்களோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும். இவைகள் எல்லாம் நான் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே எனக்கு வாகனங்களை கொடுத்திருக்கிறீங்க தான், எனக்கு எல்லா அவசரம், எனக்கு தொழில்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க, எனக்கு எல்லாமே இருக்குது. ஆனா இவைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? ஒரு நாள் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் ஒரு நாள் இத்து போயிடும். ஒரு நாள் எனக்கு ஓட இல்லாம போயிட்டா, எனக்கு கை கால்கள் உடைஞ்சு போயிட்டா, அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு நான் சுகவீனப்பட்டு படுக்கையில விழுந்துட்டேன்னு சொன்னா இவைகள் எல்லாம் என்ன செஞ்சிடும்? இல்லாமல் போயிடும். ஆனால் தேவன் என்னோடு கூடவே இருப்பார். ஆமென். யோபு புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது யோபுக்கு எல்லா சோதனைகளும் வந்துச்சு, எல்லாவற்றையும் அவர் இழந்து போனாரு. ஆனா தேவன் அவரை விட்டு போகல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தேவன் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கை அவரை விட்டு போகல. ஹல்லேலூயா. அவர் யோபு யோசிச்சார், எல்லாம் என்னை விட்டு போனாலும் என்னோடு கூட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில இரட்டிப்பான ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் கொண்டு போனது. ஆமென். அப்ப நாங்க தேவனை விசுவாசிக்கிறோம், அவர் மாத்திரம் தான் எங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகணும். ஹல்லேலூயா. நான் அநேக இடங்கள்ல சுவிசேஷம் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு சொல்லுகிற விஷயம் தான், நீங்க ஊழியக்காரங்க பின்னுக்கு போக வேணாம், மக்கள்கள் பின்னுக்கு போக வேணாம், மாறாக வசனத்தை கை கொண்டு வசனத்துக்கு பின்பதாக தேவனுடைய கரங்களை பிடிச்சு கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியத்துக்கு போகணும்னா இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தோம்னு சொன்னா, முன்ன அந்த நாட்கள்ல நாங்க பார்க்கிற பொழுது ஊழியக்காரங்க எப்படி ஊழியத்துக்கு போனாங்க? நடந்து போனாங்க. நடந்து நடைப்பயணமா தான் இன்னைக்கு அநேகர் போறாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி ஊழியத்துக்கு போகணும்? வாகனம் இல்லாட்டி ஊழியத்துக்கு போக மாட்டோம்னு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். நிறைய பேர் அப்படிதான், வாகனம் இல்லாட்டி என்னால ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அன்றைய ஊழியமும் இன்றைய ஊழியமும் வேறுபட்டதா இருக்குது. ஆமென். அன்றைய ஊழியம் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சாங்க. அன்றைய நாட்களை யாருமே பணத்தை எதிர்பார்க்கல, காசை எதிர்பார்க்கல. அன்றைய நாட்கள் எப்படி ஊழியம் செஞ்சாங்க? யாருக்காக ஊழியம் செஞ்சாங்க? ஆண்டவருக்காக ஊழியம். ஆனா இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர் எப்படி ஊழியம் செய்யறாங்க? பணத்துக்காக ஊழியம் செய்யறாங்க. ஆனா சமீபத்துல இந்த 2-3 நாட்களுக்கு முன்புதான் நான் தொலைபேசியில யூடியூப்ல சகோதரர் மோகன் சிலாசர் அவருடைய ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், இன்னைக்கு அநேக ஊழியக்காரவங்க ஜெபிக்கிறதே இல்லை. ஆமென். ஜெபிக்கிறதே இல்லை. அவங்க எல்லாம் சும்மா ஏனோ தானோன்னு ஊழியம் செஞ்சு கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், வசனம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டா, பைபிள் காலேஜ் போயிட்டா போதும், என்ன செஞ்சிடலாம், எனக்குன்னு ஒரு ஊழியத்தை. ஆனா அது இல்ல ஊழியம். அது ஊழியம். வசனத்தை தெரிந்ததுனால என்னால ஊழியம் செய்ய முடியாது, என்னால பேச தெரிஞ்சனால ஊழியம் செய்ய முடியாது, என்னால வாசிக்க தெரிஞ்சனால என்னால ஊழியம் செய்ய முடியாது. மாறாக தேவன் என்னோடு இருந்தால் மாத்திரமே ஊழியம் செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கரம் தான் என்னை பிடிக்கணும். நான் வாகனத்துல போகலாம், அவருடைய கரம் என்னை பிடிச்சிச்சுன்னா நான் பிளைட்ல போற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும் சோதேம் குமாரா பாவம், அந்த ஓரினக்க சேர்க்கை பாவம் இருந்துச்சு. இப்ப இந்த தேசத்தை தேவன் அழிக்கணும். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, அங்க ஒரு நீதிமானாக லோத் இருந்தாரு. இப்ப என்ன செய்யணும் ஆண்டவர், இந்த லோத்தை அந்த இடத்துல இருந்து கொண்டு வரணும். இப்ப லோத் என்ன ஆண்டவர் என்ன செய்யறாரு, லோத் இந்த கரங்களை பிடித்து கொண்டு வந்து அது பக்கம் போடுறாரு. இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறோம், என்னுடைய கரங்களை தேவன் பிடித்துக்கொண்டு, அவருடைய கரங்களை பிடிச்சு கொண்டு நடக்கணும். அவரு எவ்வளவு ஒரு சந்தோஷப்பட்டிருப்பாரு, ஆண்டவர் இந்த கரங்களை பிடித்து கொண்டு அந்த பக்கம் போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரங்கள் பட்டு மாறினதா இருக்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆகையினால நாங்கள் செய்ய போகிற ஊழியமா இருக்கலாம். எங்களுடைய விசுவாசம் தேவனுக்குள்ளாக மாத்திரமா இருக்கணும். ஆமென். பணத்துக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை வாசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டாங்க, ஆசீர்வாதங்கள் பணம் நிறைய வீட்டுக்கு வந்த பிற்பாடு என்ன நினைக்கிறாங்க, இது தேவன் பணத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆனா அவங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா வேதம் வாசிக்கிறதே இல்லை. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. நிறைய பேருக்கு பணம் வந்தோன்னு என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா ஆண்டவர் பணத்தை கொடுத்தா நிறைய பேர்த்த ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென். பணம் தான் இன்னைக்கு ஆசீர்வாதம், வேற ஒன்னும் ஆசீர்வாதமும் இல்லை. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள பணம் தான் ஆசீர்வாதம். நான் எல்லா வேலையும் செய்யறேன், எல்லா வேலையும் முடியுது அப்படின்னா என்ன நடக்குதா, பணம் கிடைக்கிறதுனால இந்த எல்லா வேலையும் முடியுது. அப்ப யார் ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர். ஆனா அவங்களோட வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கிற பொழுது வேதத்துல அடிப்படையான சில காரியங்கள் கூட தெரிய மாட்டேங்குது. ஆமென், ஹல்லேலூயா. அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிற தவறான எண்ணங்களுக்குள்ள இருக்கிறது அதுதான். எனக்குள்ள பணம் வந்துருச்சுன்னா எனக்கு என்ன வந்துருச்சு, ஆண்டவர் என்னை, நான் ரட்சிக்கப்பட்டோன்னு எனக்குள்ள பணம் வந்துருச்சுன்னா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேரோட ஆசீர்வாதம் அதுதான், வேற இல்ல. ஆனா தேவன்கிட்ட நாங்க கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய, உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்க, என்னத்த உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்கத்தக்கதான ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும். எனக்கு பணம் இல்ல ஆசீர்வாதம், எனக்கு பணம் இல்ல ஆசீர்வாதம். நான் ஆண்டவருடைய ஊழியத்துக்குள்ள கடந்து போகிற பொழுது ஆண்டவர் என்னை போஷிப்பார்னு சொல்லி என்ன செய்யும், எல்லாத்துக்கும் தெரியும். அப்படியான சில வார்த்தைகளோட தான் நீங்க அவங்களோட பேச போகிறேன். ஆமென். இன்னைக்கு நிறைய பேரு அந்த நாட்கள்ல இப்படி மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு காரியத்தை குறித்து நான் அவங்களோட பேச விரும்புகிறேன். வலைகள் எல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு இவர் பின்னுக்கு போனா எனக்கு போதும்னு நினைச்சு நிறைய பேர் அன்றைய நாட்களை ஊழியத்துக்காய் கடந்து வந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னத்த பிடிச்சுக்கிற இந்த வலையை போட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியான வசனங்களோடு கூட இந்த நாள்ல நான் உங்களை விசுவாசம் என்கிற அந்த விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும், எப்படியான ஒரு விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்கணும், சில காரியங்களோடு இந்த நாள்ல நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் லூக்காவின் புத்தகம் 5வது அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். லூக்காவின் புத்தகம் 5வது அதிகாரம், இதுல 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 5வது அதிகாரம் 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். வாசிக்கிறேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க உங்களுக்கு தெரியும், இந்த சீமோன் இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பேதுரு சீமோன் எல்லாம் வலைய போடுறாங்க. வலைய போட்டு மீன்கள் இல்ல. இப்ப மீன்கள் பிடிக்கிறதுக்காக வலைய போட்டு இரா முழுதும் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, கடலோரத்துல இருந்து பிரசவம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. பிரசவம் பண்ணி உங்க இரா முழுதும் கஷ்டப்பட்டுட்டு, இப்ப உங்களுக்கு தெரியும், நாங்க ஒரு தொழிலுக்கு போனோம்னு சொன்னா, இப்ப ஒரு காரியத்துக்காய் போறோம், மீன் பிடிக்கிறவங்களை எடுத்துக்கொண்டு சொன்னா இரா முழுதும் கடல்ல தான் இருப்பாங்க. வலைகளை போடுவாங்க, இழுப்பாங்க, போடுவாங்க, மீன்கள் வலை கட்டுவாங்க. இது கடல்ல அவங்களோட தொழில் இருந்து பிடிப்பாது. வலையெல்லாம் கட்டிட்டு முடிச்சுட்டு மறுபடி போய் வலையை இழுக்கக்குள்ள மீன் இல்லாட்டி எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த வலையை கட்டுறதுக்கு அவங்க என்ன செய்யணும், சரியான கஷ்டப்படணும். மறுபடியும் அந்த வலையை இழுக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும், சரியான கஷ்டம். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மீன் கூட பிடிக்கல அப்படிங்கிறப்ப ரொம்ப துக்கத்தோடய ரொம்ப வேதனத்தோடையும் கரைக்கு வந்துருவாங்க. இங்க அவங்கள நாங்க பார்க்கிற பொழுது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. அப்படித்தானே? நாங்க அப்ப போறோம் ஒரு இடத்துக்கு, ஒரு காரியத்துக்காக போறோம், ஒருத்தக்கிட்ட உதாரணத்துக்கு பணம் கொஞ்சம் கேட்டிருக்கிறோம், ஒருத்தட்ட பணம் வாங்குறதுக்கு 6-7 கிலோமீட்டர் நடந்து போகணும். இப்ப நாங்க என்ன செய்யறோம், நடந்து போய் கொண்டிருக்கிறோம், காரியங்களுக்கு எப்படியா கிடைக்கும். அங்க போனோன்னே அவங்க காசு தரல, என்ன தரல, காசு தரல. இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், அங்க இருந்து மறுபடி அந்த 5 கிலோமீட்டர் என்ன செய்யணும், நடந்து வரணும். அது வந்து எங்களுக்கு உடம்பெல்லாம் டயர்டா இருக்கும். இப்ப நாங்க போன காரியம் நடக்கல, ஆனா எங்களுக்கு எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்கும், ரொம்ப வேதனையா இருக்கும். அப்ப அந்த நேரத்துல நாங்க உட்கார்ந்து என்ன செய்யறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இப்படி காசு கிடைக்கல, எனக்கு ஏதாவது உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் அவங்கள்ட்ட போ. ஆண்டவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் அவங்கள்ட்ட போ, உனக்கு பணம் கிடைக்கும்னு சொல்றப்ப இப்ப நம்ம என்ன செய்யணும், மறுபடியும் என்ன செய்யணும்னா 5 கிலோமீட்டர் நடக்கணும். அந்த காசை வாங்க இன்னும் 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டா காசு வரும். அப்ப நம்ம என்ன செய்வோம், ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல போக முடியாது, இனி கிடைச்சாலும் கிடைக்காது அப்படின்னு விட்டுருவோம்.
ஏன் அந்த ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையின் மேல சில வேலை எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. இங்க நீங்க பார்க்கிற பொழுது இவங்க இரா முழுதும் வலைகள்லாம் போட்டுட்டு கரையில வந்து ஒரு மீன் கூட இல்லாம இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு கொஞ்சம் ஆழத்துக்கு போட தள்ளிட்டு போயிட்டு வலைகளை போடுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, வசனம் அழகாய் சொல்கிறார். அதற்கு சீமோன், ஐயரே, இரா முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தம், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறோமோ அவர்களுடைய ஆசீர்வாதம் எண்ணி பார்க்க முடியாததா இருக்கும். ஆமென். இப்ப ஆபிரகாம் நாங்கள் வேதத்துல எடுத்து பார்க்க விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுறாரு. இப்ப இவர் என்ன செய்யறாரு? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் இனத்தாரையும் தேசத்தை விட்டு வா, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். இப்ப அவர் அன்றைக்கு வராம இல்ல, நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், இது நான் பிறந்த ஊரு, இங்கே தான் இருப்பேன் அவர் சொல்லி இருந்தா என்ன நடந்திருக்காது? இன்னைக்கு அவருடைய சந்நிதி எண்ணி பார்க்க முடியாததா இருக்கிறதை போல என்ன செஞ்சிருக்க முடியாது, இருந்திருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கீழ்ப்படிஞ்சு வந்தபடியினால ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஆமென். ஆடு மாடுகளிலும் மந்தைகளிலும் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். ஆமென். எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை விசுவாசிச்சு நாங்க ஏன் இன்னைக்கு நான் நிறைய பேர்த்த இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என்னடா ஒரு பிரசங்கம் வைக்க தொடங்கினோடனே நிறைய பேர்த்த குத்தம் கண்டுபிடிக்கிறான்னு நீங்க நினைக்கலாம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க காசு மட்டும்தான் ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. பணம் மட்டும் எனக்கு வந்துட்டா, இந்த வீடு வேலைகள்லாம் நல்லா செஞ்சு முடிச்சுட்டா, இல்லாட்டி எனக்கு தேவையான வாகனத்தை வாங்கிட்டா, இல்லாட்டி எனக்கு தேவையான நகைகளை வாங்கிட்டா, இல்லாட்டி எனக்கு தேவையான நிறைய காரியங்களை வாங்கிட்டா, இதுதான் ஆசீர்வாதம்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. அது இல்ல ஆசீர்வாதம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பணத்துல மாத்திரம் இல்ல. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் நடக்கிற ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடயே பயணிச்சு கொண்டிருந்தார். ஆண்டவர் இது செய்வார். அதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றாரு, உன் ஒரே புத்திரனான உன் ஏக சுதனமாகிய உன் குமாரனை எனக்கு பலி கொடுன்னு சொன்னப்ப ஆபிரகாமுக்கு தெரியும் ஆண்டவர் இதை நிச்சயமாய் செய்வார். ஆண்டவர் எனக்கு இந்த பிள்ளைய பலி கொடுக்க சொன்னார்னா எனக்கு இன்னொரு பிள்ளைய நிச்சயமாய் அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாங்க அப்படி செய்ய முடியுமா எங்களால? அவர் கூட்டிகிட்டு போறாரு, மகனை கூட்டிகிட்டு போறாரு பலி கொடுக்கிறதுக்கு. ஏன்னு சொன்ன விசுவாசம். ஆமென். தேவனான எல்லாம் முடியுங்கிற விசுவாசம். உங்களுக்கு தெரியும், ஆபிரகாமுடைய பிள்ளைய கூட்டிட்டு போறப்ப கடைசி ஒரு இடத்துல அவங்களோட வேலைக்காரர்கள்லாம் நிப்பாட்டிட்டு மகன் நிறைய கேள்வி கேட்கிறாரு. அப்பா, விரவெல்லாம் இருக்குது, கட்டையெல்லாம் இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனா பலிக்கு ஆடு மட்டும் இல்லையே மகன் கேட்கிறாரு. அப்படி கேட்கிறப்ப ஆபிரகாம் சொல்றாரு, ஆடை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். இப்ப அவங்க விசுவாச வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு போறாங்க. போக்குள்ள அவங்க கேட்கிறாங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள அந்த விசுவாசம் இருக்குது. ஆமென். அவருடைய விசுவாசத்தின் அறிக்கையின்படி அவர்கள் இருவரும் தொழுதுட்டு திரும்பி வந்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எங்களுடைய விசுவாசம் இப்ப இங்க பாருங்க, இவங்க விசுவாசிக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே, விராக்கள் முழுது வலைய போட்டோம், எங்களுக்கு மீன் கிடைக்கல, ஆனாலும் நீங்க சொல்றனால, இதனால நீங்க சொல்றனால, அந்த விசுவாசத்துல பாருங்க, இங்க சொல்றனால அப்படிங்கிறது ஒரு விசுவாசமா இருக்கிறது. ஆமே, நீங்க சொல்றனால நாங்க வலைய போடுகிறோம் அப்படின்னு சொல்லி வலைய போடுறாங்க. பாருங்க, 6வது வசனத்தை வாசிப்போம் நாங்க யாராச்சும். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மற்ற படகுகளிலிருந்து செய்கை காட்டினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப மத்த படகுக்கும் கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க, இந்த வலையில நிறைய மீன் இருக்குது, எனக்கு தூக்கம் எல்லாம், வாங்க இழுங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னா மத்தவங்களையும் கூட்டிட்டு வந்து உதவி கேட்கிறாங்க. அவங்களுக்கு வாங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி. பாருங்க, வசனம் கீழே சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதான நிரப்பினார்கள். ஹல்லேலூயா. அவங்க வந்து 2 படகுகளும், இங்க உங்களுக்கு நல்லா தெரியும், ஆண்டவராகிய தேவன் இங்க ஒரு வசனத்தை சொல்றாரு, நீ ஆழத்துக்கு போட தள்ளிக்கிட்டு போயிட்டு வலைய போடுன்னு சொல்றாரு. இங்க ஒரு போர்டு மட்டும் தான் போகுது. இங்க தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதம் இரட்டிப்பாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. இங்க நாங்க யோபுவை எடுத்துக்கொள்கிற பொழுது, யோபு சகலவற்றையும் இழந்து நோயினால பாதிக்கப்பட்டு சிரட்டை எடுத்து மேல சுரண்டி கொண்டு கடைசி நொடி
இப்பொழுது மட்டும் அவரு விசுவாசத்தோட இருந்தாரு, அங்க அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. இங்க நாங்க பார்க்கிற பொழுது இங்க பேதுருவினிடத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ ஆழத்துக்கு போய் கடலுக்குள்ள வலையை போடு, உனக்கு மீன்கள் அகப்படும் சொல்றாரு. இங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவசித்தபடினால இங்க இரட்டிப்பான ஆசீர்வாதமாக 2 படகுகள் நிறைய மீன்கள் பிடிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து போகிற அந்த வழிகளில ஆண்டவர் மேல விசுவாசமா உங்களால பயணிக்க முடியுமா இருந்தா, சில வேளை நீங்க உங்களுடைய உறவுகள் கிட்ட நீங்க கேட்டிருக்கலாம், அல்லது மத்தவங்க கேட்டிருக்கலாம். அங்க கிடைச்சதை விட நீங்க தேவன் மேல உங்களுடைய விசுவாசம் இருக்குமா இருந்தா, அந்த ஆசீர்வாதம் இந்த நாள்ல நான் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அது இரட்டிப்பானதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாங்க பெற்றுக்கொள்வோமா? ஹalleluya சதரவரியந்தரகதரபா. அந்த ஆசீர்வாதம் இரட்டிப்பாய் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆமென். சில காரியங்கள் அவைகளுக்கு தடைகளாக அதற்கு முரணாக செயல்படுகிறது. ஆமென், ஆமென். சில காரியங்கள் எப்படி இருக்குது? அந்த ஆசீர்வாதத்துக்கு முரணாக. ஏன்னு சொன்னா, இங்க எங்களை ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், சத்ருவான கெச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறானா. அப்ப எங்களோட வாழ்க்கையில சில காரியங்கள் தடையாக வரும். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்க போகிற இந்த ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள கிடைக்க போறனால சில காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில தடையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில காரியங்களை ஆண்டவர் எங்களை வேர்பிரிச்சு கொண்டு வந்துருவார். ஆமென். என்னிடத்துல ஒரு ஊழியக்காரர் கேட்ட பொழுது நான் சொன்னேன், ஆண்டவர் என்னைய அங்கிருந்து உடைச்சு கொண்டு வந்தாரு, இங்க இருந்து உடைச்சு கொண்டு வந்தாரு. அவருக்கு சித்தமா இருந்தா ஆண்டவர் என்ன செய்வாரு? இந்த இடத்துல இருந்தும் என்னை கொண்டு போவேன் அப்படின்னு சொன்ன போது அவர் சொன்னாரு, இதெல்லாம் யார் பேசுற பேச்சுன்னு சொன்னாரு? ஊழியக்காரவங்க தான் இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்து ஒரு பிரச்சனையோடையாவது அல்லது ஏதாவது ஒரு காரியத்துல இருந்து எங்களை கொண்டு வராயிரா இருந்தா, எங்களை கொண்டு தேவன் வேற ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் என்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய போறார்? எங்களை கொண்டு வேற ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சில காரியங்கள்ல இருந்து நாங்க வந்தோம்னா சில இடம் வேதனை போடுறோம். நான் சில சபையில இருந்து வெளியில வந்தோன்னா எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஐயோ, வெளியில வந்துட்டோம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை, என்ன செய்ய போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோட இருந்த நாட்கள்ல தான் ஆண்டவர் என்னை தொட்டதை நான் உணர்ந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோட பேசினதை உணர்ந்தேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வரலன்னு சொன்னா, இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருப்பேன்? சபையில ஒரு விசுவாசியாக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன்? இன்னும் அமர்ந்து கொண்டுதான் இருந்திருப்பேன். ஆமென். விசுவாசிங்கிறது பிரச்சனை இல்ல. விசுவாசிக்கிறது பிரச்சனையா இல்ல. ஆனாலும் தேவன் எங்களை பயன்படுத்துகிற விதம் வேறுபட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிக்கிற பொழுது ஆண்டவர் எங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தோடு எங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வலைய போடுறாங்க. இங்க மீன்கள் அந்த அவருடைய படகுகளுக்கு மாத்திரம் அல்ல, பக்கத்துல இல்ல இன்னொரு படகு அமிழ்ந்து போகத்தக்கதாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீ கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் உனக்கு செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு சொன்னா, எப்படி நாங்க நினைப்போம், இது போதும் அப்படின்னு நாங்க நினைக்கிறது இல்ல, இன்னும் எனக்கிட்ட அதிகமா இருக்குது, இது அதிகமா இருக்கிறது அப்படின்னா நீங்க திருப்தி ஆகும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க திருப்தி ஆகணும் ஆண்டவருக்குள்ள. இது போதும் இல்ல, இவ்வளவு இருக்குதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப உங்க மீன் பிடிச்சப்ப அந்த வடை அந்த வேலை மட்டும் நிறையல, பக்கத்துல உள்ள போட்லையும் நிறைய அளவு என்ன செஞ்சார்? ஆண்டவர் மீன்களை கொடுத்தார். அப்ப இங்க பேதுரு ஒரு மீன் கூட படல, ஆனா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் படகுகள் அப்படியே அமிழ்ந்து போகத்தக்கதாய். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில தேவன் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினா, நாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பொழுது அது அப்படியாக இருக்கும். நாங்க திருப்தி அடையும்படியாய் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்ப இங்க பேதுரு திருப்தி அடைஞ்சிருப்பாரா? அடைஞ்சிருக்க மாட்டாரா? முழுக்க வலை போட்ட ஒண்ணுமே கிடைக்கல, ஆனா ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு? 2 மடங்காக தேவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. நாங்க ஆண்டவரோடு பயணிக்கிற பயணம் அப்படிப்பட்டதா தான் இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப இங்க நாங்க பார்ப்போம் 11வது வசனம். ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிச்சனால இவங்க என்ன செய்யறாங்க? ஏன்னு சொன்னா, இங்க வசனத்தை வாசிக்க போறோம் பாருங்க. இங்க ஆண்டவர் இப்படி ஆசீர்வதிக்கனால இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு
அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க என்ன நடக்குது? இங்க ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இப்ப 2 படகுகள் நிறைய மீன்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இங்க இவங்க அந்த மீன்களை பார்க்கல, இவர்கள் யார பார்க்கிறாங்க? இந்த ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுத்த தேவனை நோக்கி பார்த்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவங்க மீன்கள் எல்லாம் பார்த்தாங்க, இந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்கு? இவரோட இருந்தா இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஆண்டவர் ஆசீர்வதிச்சோன்னு அதை அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. இங்க இவங்க அதை அப்படி செய்யல. இவங்க நினைச்சிருந்தா அந்த 2 மீன்களை கொண்டு போய் வித்துட்டு அதை பணமாக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை நடத்தி இருக்கலாம். அவங்க அதை நினைக்கல. மாறாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த தேவனை நோக்கி பார்த்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனை மாத்திரம் பிடித்துக் கொள்ள? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அந்த தேவனை மாத்திரம் நாங்க பிடிச்சு கொள்ளுமா? இங்க பேதுரு அதை தான் தெரிஞ்சு கொள்றாரு. அவர் கிடைச்ச மீன் எல்லாம் தெரிஞ்சு கொண்டாரு, இந்த மீன்களை கொடுத்த தேவனை தெரிந்து கொண்டாரு. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையை நான் அப்படிப்பட்டதா இருக்கணும், அப்படியா எங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களா இருக்கணும். ஆமென், ஆமென். அப்ப எங்களுக்கு வர்ற ஆசீர்வாதம் இல்ல எங்களுக்கு தேவை, இங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அந்த தேவன் தேவையா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் செய்யற ஒரு தவறுதான், இன்னைக்கு வர்ற ஆசீர்வாதத்தை எடுத்து அந்த தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை வைத்து அந்த தேவனையே விலக்கி வாங்க பாக்குறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச நிறைய இடங்கள் இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் பணத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி அந்த பணத்தை ஊழியக்காரங்களோட கொடுத்தோன்னு என்ன செய்றாங்க? ஊழியக்காரங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷல் ஆராதனை நடக்குது ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை. ஆமென். என்னத்தை கொடுத்து வாங்கிட்டாங்க? அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையவே பணம் கொடுத்து வாங்கி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரவங்க பணத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையவே கூறு போட்டு வித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே கூட வேண்டிய அந்த ஒன்று கூடல என்ன செய்யறாங்க? அன்னைக்கு தனி நபருக்காக அவங்க கொடுக்கிற பணத்துக்காக என்ன செய்யறாங்க? ஆராதனை கூறு போட்டு விற்கிறாங்க. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் பிரியப்படிய காரியமா இல்ல. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாங்க எப்படியான ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்? எப்படியான கர்த்தருடைய வழிகளுக்குள்ள எப்படியான விசுவாசத்தோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? ஹல்லேலூயா. நாங்க பார்ப்போம், மேலதிகமா பார்ப்போம் வசனத்தை. 12வது வசனத்தை நாங்க வாசிப்போம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகம் குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 13 வாசிப்போம். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அங்கே விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இந்த குஷ்டரோகி உள்ள மனுஷனுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? யாருக்கிட்ட போனா? திமிர்வாதம் பிடிச்ச மனுஷனுக்கு இந்த 4 பேருக்கு தெரியும், எத்தனை தடைகள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் இதை எங்க கொண்டு போனா சுகம் கிடைக்கும்னு தெரியும். தேவனிடத்துல கொண்டு போனா சுகம் கிடைக்கும்னு தெரியும். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த படுக்கையோட தூக்கிட்டு என்ன செய்யறாங்க? ஆண்டவர் இருக்க இடத்துக்கு போறாங்க. இங்க சுகம் கிடைச்சிச்சு. ஹல்லேலூயா. இங்க இந்த குஷ்டரோகம் நிறைந்த மனுஷன், அவனுக்கு தெரியும் இவர்கிட்ட போனா உலகமே ஒதுக்கி வச்ச நிலையில இவர்கிட்ட போனா இவரால சுகத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த குஷ்டரோகம் மனுஷன் எங்க வாரான்? தேடிக்கிட்டு ஆண்டவர் இடத்துல வாரான். ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இங்க இந்த போட்ல இருந்தவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? மீன்கள் இல்ல தெரிஞ்சிச்சு. கொடுக்கக்கூடிய அந்த மீன்களை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் மிக்க அந்த தேவனை தெரிந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பயணிக்கிறதான இந்த வாழ்க்கையில நாங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை பிடிச்சு கொண்டு இருக்காம அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த தேவனை எங்களால பிடிச்சு கொள்ள முடியுமா இருந்தா கர்த்தர் எங்களோட வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிறைய விசுவாசிங்க எப்படி இருக்கிறாங்க? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மாத்திரம் இருந்தா போதும், அந்த ஆசீர்வாதத்தை வச்சு நான் என்ன வேணாலும் செஞ்சு கொள்வேன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அது அல்ல எங்களுக்கு இருக்கணும். அந்த ஆசீர்வாதம் இல்ல எங்களுக்கு தேவை, மாறாக அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த அந்த தேவன் எங்களுக்கு தேவையா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாங்க பிடிச்சு கொள்ளணும், நாங்க விசுவசிக்கணும். அந்த தேவனால மாத்திரம் தான் எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவசிக்கிற பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இன்னைக்கு அப்படியாக இன்று ஊழியங்களையும் இன்றைக்கு அநேகர் பணத்துக்காக ஊழியங்களை விலை போட்டு வாங்குறவங்க யாருமே ஏன் அந்த தவறை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு அநேகருக்கு வசனம் தெரியுதுல்ல. ஹல்லேலூயா,
அல்லேலூயா. அப்படி செய்கிற மக்களை நீங்க கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க ஒரு காலமும் பைபிளை திறந்து வாசிச்சவங்களாவே இருக்க மாட்டாங்க. ஆமென். ஏன்னு சொன்னா வசனம் சொல்லுகிறது, மிகவும் அழகாக சொல்லப்படுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அப்ப நாங்க சத்தியத்தை அறிகிறதான அறிவு எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்க கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக இப்படியான ஆசீர்வாதம், இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு நிறைய சபையில் உள்ள மக்களை வேதத்தை வாசிக்க கூடாதபடி கட்டி வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வேதத்தை அவங்க வாசிச்சிடவே கூடாது, திறந்துடவே கூடாதுன்னு இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஊழியர் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அநேக ஊழியர்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் யாருக்கிட்டையுமே சொல்றது இல்ல, வேதத்தை வாசிங்கன்னு சொல்றதே இல்ல. ஏன்னா வேதத்தை வாசிச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க மக்கள்? நீங்க வேதத்தை வாசிச்சுட்டு என்கிட்ட என்ன செஞ்சு தொடங்கிறீங்க? கேள்வி கேட்க தொடங்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை வாசிச்சுட்டு என்ன செஞ்சிருவீங்க? என்கிட்ட கேள்வி கேட்க தொடங்கிறீங்க. அப்ப நான் என்ன செஞ்சிடணும்? உங்களுக்கு உட்கார்ந்து பதில் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். அப்ப இது இல்லாம இருக்கணும்னா மக்களை வேத வாசிக்க விடாம கட்டுப்படுத்திட்டோம்னா அவங்க எங்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. நாங்க என்ன சொன்னாலும் இப்படி தலையாடிட்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்னு என்ன செஞ்சிருவாங்க? போயிருவாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறதா இதான். அவங்க வந்தா பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் சொல்லணும், சோஸ்திரம் பாஸ்டர் சொல்லணும், போக்குள்ள சோஸ்திரம் பாஸ்டர் பாய் பாஸ்டர்னு போயிடணும். வரக்குள்ள ஹாய் பாஸ்டர் ஸ்தோத்திரம் பாஸ்டர் சொல்லணும், போக்குள்ள பாய் பாஸ்டர் சோஸ்திரம் பாஸ்டர்னு என்ன செஞ்சிடணும்? ஜனங்கள் பெயரணும். அப்படின்னு தான் இன்னைக்கு நிறைய பேர் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறாங்க. முதல்ல நீங்க சபையில இருக்கிற விசுவாசிகள் வேதம் தெரிஞ்சாதான் முன்னுக்கு நின்று பிரசங்கிக்கிற இந்த ஊழியக்காரர் எங்களுக்கு என்ன சொல்ல வராருன்னே தெரியும், இந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னே தெரியும், இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்ள வேணுங்கிறது என்னன்னே தெரியும். இன்னைக்கு இருக்கிற அநேக விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிள் எடுத்துட்டு போவாங்க, அன்னைக்கு மட்டும்தான் வேதத்தை புரட்டுவாங்க. இங்க பாஸ்டர் என்னத்தையோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அவங்க என்னத்தையோ புரட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா தெரியாது அவங்களுக்கு எப்படி பைபிள் புரட்டணும்னு தெரியாது. ஏன்னா ஊழியக்காரங்க சொல்லி கொடுத்தே இல்லை, நீங்க டெய்லி பைபிள் வாசிங்கன்னு சொல்லி கொடுத்தே இல்லை. என்னுடைய சபையில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஆண்டவர் எனக்கு கொடுத்துதான் அந்த சபையில இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல விருப்பம், வேதத்தை வாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு அநேக தடவை சொன்னாங்க, கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு உலகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கிறிஸ்தவர்களும் நிறைய பேருக்காக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. மாறாக எனக்கு ஆசை, ஆண்டவர் எனக்கு கொடுத்ததா இந்த சபையில இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களாக அல்ல, மாறாக அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கணும். ஹல்லேலூயா. அவங்க கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தா தான் விடுதலை ஆக முடியும். ஏன்னா வசனம் அதை தான் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அப்ப இந்த பழையவைகள் எல்லாம் எங்களை விட்டு ஒழிந்து போகணும் அப்படின்னு சொன்னா அவன் வார்த்தைக்குள்ள இருக்கணும், அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் வார்த்தைக்குள்ள இருக்கணும், அவன் வார்த்தைக்குள்ள இருந்தா தான் அவன் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்க வார்த்தைக்குள்ள இருக்கணும். ஆமென். தேவன் கொடுத்த இந்த அழகான இந்த ரெகோபோத் ஊழியத்துல, இந்த ஊழியத்துக்குள்ள, இந்த ஊழிய ஆலயத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் வார்த்தை தெரிந்தவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வார்த்தை தெரிஞ்சவங்களா இருக்கணும். வார்த்தை தான் உங்களை விடுதலையாக்கும். இந்த ஊழியக்காரன் உங்களை விடுதலையாக்க முடியாது, மாறாக இந்த ஊழியத்தை கொடுத்த தேவன் மாத்திரம் தான் உங்களுக்கு விடுதலையாக்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க விடுதலை எனக்கிட்ட எதிர்பார்த்து சர்ச்சுக்கு வந்து வேலை இல்ல, மாறாக உங்களுடைய விசுவாசம் விடுதலை கொடுக்கிற தேவன் இடத்துல இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய விசுவாசம் எதை குறித்து இருக்கிறது? நாங்க யாரு மேல விசுவாசம் வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய சபையில இருக்கிறவங்க பாஸ்டர் மேலதான் விசுவாசம். இன்னைக்கு தேவனுக்கு கிடைக்க வேண்டிய மகிமையை சில ஊழியக்காரர்களே களவெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு ஊழியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தா, ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிற தேவன் செய்கிற ஒரு சபையை நாங்க எடுத்துக்கொள்வோமா இருந்தா, இன்னைக்கு நாங்க போயிட்டு அந்த ஜனங்கள்கிட்ட கேட்டா அந்த ஜனங்கள் சொல்லுவாங்க, எங்கட சேர்ச்சுக்கு வந்தீங்கன்னா, யாருடைய சேர்ச்சுக்கு? எங்கட சேர்ச்சுக்கு வந்தீங்கன்னா அங்க என்ன நடக்கும்? அற்புதம் நடக்கும். எங்க பாஸ்டர் கையை வச்சு ஜெபிச்சாருனாங்க என்ன நடக்கும்? நோய் சுகமாகும். இன்னைக்கு ஜனங்கள் வாயில வருது இல்ல, எங்க தேவனுடைய சபையில, தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த சபையில தேவன் அற்புதங்களை செய்கிறார், ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் எங்களோட ஊழியக்காரரை பயன்படுத்துகிறார்னு இன்னைக்கு சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்றாங்க, எங்க ஊழியக்காரர் கையை வச்சு, எங்க பாஸ்டர் பேரை சொல்லி எங்க பாஸ்டர் கையை வச்சு ஜெபிச்சாருன்னா, எங்க ஜஸ்டின் பாஸ்டர் கையை வச்சு ஜெபிச்சாருன்னா என்ன நடக்குமா? அற்புதம் நடக்குமா? அடையாளம் நடக்குமா? இங்க யாருக்கு மகிமை கிடைக்கிறது? தேவனுக்கு கிடைக்க வேண்டிய மகிமையை இன்று சில ஊழியக்காரர்கள் களவாடி கொண்டிருக்கிறாங்க. இந்த கண்பானவர்களை நான் சொல்ல விருப்பம், இன்றைக்கு சபையில இருக்கிற நீங்க
எனக்கல்ல மகிமையை செலுத்தணும். யாருக்கு மகிமையை செலுத்தணும்? என்னை எல்லாம் நீங்க பின்தொடர்ந்து வரணும். யாரை பின்தொடர்ந்து வரணும்? ஆண்டவரை பின்தொடர்ந்து வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம யாரை பின்தொடர்ந்து வரணும் அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சு யாரு மேல விசுவாசமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரவங்களை தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் பின்னுக்கு போனா பரலோகத்துக்கு போயிடலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊழியக்காரர் சொல்லுவாரா இருந்தா, இந்த காரியத்தை செஞ்சாதான் நீங்க பரலோகத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல முடியுவாரா இருந்தா, இன்னைக்கு நிறைய பேர் போக ரெடியா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கனியை காமிச்சு, இந்த கனியை காமிச்சாதான் நீங்க பரலோகத்துக்கு போகணும், இல்லாட்டி எங்க வீட்டுல எங்க சேர்ச்சில் வச்சிருக்கிற அந்த என்கிஓ இல்லாட்டி எங்க சேர்ச்சில் இந்த பொருளை வச்சிருக்கோம், இதை வாங்குறவங்க மாத்திரம் பரலோகத்துக்கு போக முடியுமா இருந்தா, இன்னைக்கு நிறைய பேரு அதை வாங்கிட்டு போற நிறைய பேர் சபையில. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுவேனா இருந்தா, எல்லாம் ஆராதனை முடிஞ்சு நீங்க போகும் பொழுது நீங்க இந்த காரியத்தை வாங்கிட்டு போனா தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பணம் கொடுத்து வாங்கி கொண்டு போகிற அநேகர் இன்றைய சபையில அமர்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்? வசனம் தெரியல. இன்னைக்கு வசனம் நல்லா படிக்கிறவங்களா இருந்தா என்ன செய்ய மாட்டாங்க? அங்க கொடுக்கிற எதையுமே வாங்கிட்டு போக மாட்டாங்க. ஏன்? என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஆயுதம் எங்க இருக்குது? இந்த கையில இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. நீங்க சபையில விக்கிற எண்ணெயை வாங்கிட்டு போனா பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க சபையில விக்கிற வேற ஏதாவது பொருட்களை வாங்கிட்டு போனா உங்களால பரலோகத்துக்கு போக முடியாது. உங்களால முடியுமா? உங்கள்கிட்ட வேதத்தை எடுத்துக்கொண்டு போங்க, பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. வார்த்தைக்குள்ளாய் நீங்கள் கடந்து போகிற பொழுது மாத்திரமே உங்களால பரலோகத்துக்கு போக முடியும். இன்னைக்கு அநேக புத்தகங்கள், இன்னைக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது. அந்த ஊழியக்காரர் எழுதினாரு, இந்த ஊழியக்காரர், அவங்களுடைய சாட்சிகள், இவங்களுடைய சாட்சிகள், நிறைய புத்தகத்தை வாசிக்கிற இன்னைக்கு அநேகர் வேதத்தை வாசிக்கிறது இல்ல. அது அவர்கள் ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அற்புதம். ஆண்டவருடைய அதிசயமும் அடையாளம் எங்க இருக்கிறது? இங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை வாசிக்கிறவங்க மாத்திரம் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை மாற்ற மற்ற புத்தகங்களால முடியாது. மாறாக இந்த பரிசுத்த வேதாகமத்தினால முடியும் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேற உபதேசங்களை கேட்ட எங்களுடைய வாழ்க்கை மாறாது. மாறாக எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்ட அந்த தேவனை பிடிச்சு கொண்டு அவருடைய வார்த்தைகளை கை கொள்கிற பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாறக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கண்பானவர்களை, இன்னைக்கு நிறைய பேர், நிறைய ஊழியங்கள் அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது. நான் ஊழியங்களை குற்றம் சுமத்தல. ஆண்டவர் கொடுத்த சபைகள், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள், அவர்களுக்கு விரோதமாய் விரல் நீட்டலனா. ஊழியங்கள் அப்படிதான் இன்னைக்கு பணத்துக்காக நிறைய பேர் ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்ல விருப்பம், பணத்துக்காக பணம் சம்பாதிக்க தயவு செய்து ஊழியத்தை தெரிவு செய்யாதீங்க. அது தேவனை நீங்கள் முத்திரையாய் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு முத்திரையாக பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை வைத்துக்கொண்டு இன்று அநேகர் பணத்துக்கு பின்பதாக மாத்திரம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்க பணம் கூட கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக தனியா ஆராதனையே என்ன செய்யுது? நடக்குது. எங்க பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக தனி ஒரு ஆராதனையே நடந்து கொண்டிருக்கிறது. எங்க போயிட்டு இந்த ஊழியம்? இன்னைக்கு ரட்சிக்கப்பட முடியாம, ஆராதனைக்கு வரக்கூட முடியாம, கையில பணம் இல்லாம, நடக்க முடியாம, எத்தனையோ மூளை முடுக்குகள்ல எத்தனையோ பிள்ளைகள் இன்றைய ஆராதனை என்னால பங்கு கொள்ள முடியல, என்னால நடக்க முடியல, எனக்கு பஸ்க்கு சல்லி இல்லைன்னு எத்தனையோ மூளை முடுக்குகள்ல எத்தனையோ பேர் கண்ணீரோட இருந்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரை நோக்கி. ஞாயிற்றுக்கிழமை காலையில எழும்பி வீட்டுல ஜெபிச்சுட்டு, ஆண்டவரே என்னால ஆராதனைக்கு வர முடியலையே அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் கண்ணீர். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஊழியர் செய்ய ஆக்கள் இல்லை. ஏன்? அவங்கள்ட்ட எல்லாம் பணம் இல்ல. அவங்கள்ட்ட போனா பணம் கிடைக்காது. அவங்கள்ட்ட போனா எதுவும் ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, தேத்தனி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அப்படியான இடங்களுக்கு போகாம எங்க எல்லாம் காசை கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக ஸ்பெஷல் ஆராதனை செய்யறாங்க. பரிசுத்தமான ஓய்வு நாள்னா, நீ பரிசுத்தமான ஓய்வு நாள்ல உனக்கு எந்த வேலைகளா இருந்தாலும் அதை விட்டுட்டு நீ ஆலயத்துக்கு வரணும். வேதத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு வேலைக்கு போனா அவங்களுக்காக ஒரு ஆராதனையும் என்ன நடக்கும்? இப்ப வருங்காலங்கள்ல அவங்க வேலை செய்யற இடத்துக்கே போய் நீ ஆராதனை போயிரும். கொஞ்ச நாள் போனா எங்க போயிரும்? வேலை செய்யற இடத்துக்கே ஆராதனை நடக்கும். வேலை செய்யற இடத்துல ஆராதனை நடக்கும். அப்படி நிலைமைக்கு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் படத்தை கூட கொடுத்தா அங்கேயே ஃபுல் பீட் கொண்டு போயிட்டு அங்கேயே வச்சு அங்கேயே ஆராதனையை நடத்திட்டு வந்துருவாங்க. கேட்டா கதவுன்னு வந்துருவாங்க. அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் ரசிக்கப்படும். எப்படி வரும்? வேலை செய்யறவங்க எல்லாம் ரசிக்கப்படும். இங்க போய் கொண்டிருக்குதுங்கிற கர்த்தருடைய ஊழியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தமான ஓய்வு நாள்னா எங்களை எந்த வேலையா இருந்தாலும் என்ன செய்யணும்? விட்டுட்டு தேவனுக்காக வரணும். இன்னைக்கு அப்படியே நடக்குது. இன்னைக்கு எங்களோட வேலையை நாங்க செய்யணுங்கிறதுக்காக ஆண்டவரை கூப்பிடுறோம், சல்லி கொடுத்து. ஆண்டவரே உங்களுக்கு இவ்வளவு தாரோம். இன்னைக்கு ஊழியத்துக்கு போற அநேக ஊழியக்காரர்கள்
ரேட்டு பேசிட்டு தான் ஊழியத்துக்கே போறாங்க. எனக்கு வாகனத்துக்கு இவ்வளவு வேணும், எனக்கு இந்த ஊழியம் செய்ய இவ்வளவு வேணும். இல்ல ஊழியம். அதிகால திருச்சபையில ஆதி காலத்துல ஊழியம் செஞ்சவங்க எங்கேயுமே எனக்கு இவ்வளவு வேணும்னு ரேட்டு பேசி எங்கேயுமே போகல. அவங்க போனாங்க தேவனுடைய ஊழியம் செய்ய. இன்னைக்கு போறாங்க பணம் சம்பாதிக்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு வர்ற நிறைய பேர் பணம் எனக்கு எவ்வளவாச்சும் கிடைச்சாதான் அந்த ஊழியத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிப்பது யார் மேல நாங்க நம்பிக்கையா இருக்கணும். நாமும் பிரஸ்தாபப்படுத்துகிற எவ்விடத்துக்கும் நான் இறங்கி வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாகனங்களை பிடிச்சு கொண்டு நிறைய இடத்துக்கு ஊழியத்துக்கு போறாங்க. பார்த்தா அவங்களோட வாழ்க்கையை பார்த்தா பைபிளே வாசிக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க வராங்கன்னு நிறைய இடத்துக்கு வாகனங்களை பிடிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கிற அநேக வேதத்தை வாசிக்கல, வீட்டுல முழங்கால் போட்டு ஜெபிக்கல. ஆனா அவங்கள போயிட்டு கண்டுட்டா எனக்கு ஒரு விடுதலை வந்துடும் ஓடுறாங்க. நடக்குமா? ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நல்லதொரு இந்த பரிசுத்தமான ஓய்வுனாலே ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டிருப்பார் என்று நான் விசுவசிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாங்க தீர்மானிக்க போகிறோம். நாங்க யார் மேல விசுவாசம் வச்சிருக்கிறோம்? இங்க இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஆண்டவர் நாங்கள் யாவரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போமா? கண்களை மூடிக்கொள்வோம். சிந்தித்து பார்க்க போகிறோம். ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று மறுபடியும் நான் விசுவசிக்கிறேன். ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவசிக்கிறேன். கண்பானவர்களே, இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா வசனம் இன்னைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் தான். இவங்க சில வேலை நினைச்சிருந்தாங்கன்னா இரா முழுதும் கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கோம், மறுபடியும் போயிட்டு வலைய போட சொல்றாங்களே, எப்படி நான் வலைய போடுறது அப்படின்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு 2 படகுகள் நிரம்ப மீன்களை பிடித்திருக்க மாட்டாங்க. மாறாக இவர்கள் அந்த வார்த்தையை விசுவசிச்சாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் அந்த வார்த்தையை விசுவசித்தபடியினால அவங்க அந்த வார்த்தையின்படி வலையை வீசப்பட்டதனால 2 படகுகள் அமிழத்தக்கதான இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை இவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அப்ப இவங்க இந்த மீன்களை நாங்க வசனத்தை தொடர்ந்து பார்க்கிற பொழுது இவங்க இந்த மீன்கள் 2 படகு நிறைய மீன் இருக்குது, இதை போய் வித்து பணமாக்கிட்டு இந்த பணத்துக்கு பின்னுக்கு இவங்களால ஓடி இருக்க முடியும். இந்த பணத்துக்காக இந்த பணத்தை கொண்டு என் குடும்பத்தை நடத்த முடியும், அல்லது அந்த நாட்களை நான் வாங்கின கடனை கட்டலாம், அல்லது இந்த பணத்தை கொண்டு எனக்கு இந்த பொருட்களை வாங்கலாம், அல்லது இந்த மீன்களை விட்டு எனக்கு இந்த காரியத்தை செய்து கொள்ளலாம், நான் இப்படி வாழலாம் என்று இவர்களால் தீர்மானித்து அந்த இடத்துல அந்த மீன்களோடு இவர்கள் அந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் கடந்து போயிருக்க முடியும். ஆனாலும் அவர்கள் அப்படி செய்யவில்லை. மாறாக இந்த ஆசீர்வாதம் கொடுத்த அந்த தேவனை பிடித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை அல்ல, இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்த அந்த தேவனை இவர்களை போல எங்களால பிடித்துக் கொள்ள முடியுமா இருந்தால், இங்க வசனம் சொல்லுகிறது, பேதுருவை பார்த்து சொல்லுகிறது, இது முதல் நீ மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்தாய், இனி உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். இன்னைக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை பிடிச்சு கொண்டு இருந்தபடியினால உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சில ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில இன்று தடைப்பட்டு இருக்கிறது. இவர்கள் அந்த மீனை பிடித்ததை மாத்திரம் பார்க்காம அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை பிடித்தபடினால இங்க பேதுருவுக்கு தேவன் ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நீ இது முதல் மீன் பிடித்தவர்களாய் இருந்தா இன்று நான் உன்னை மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் ஆக்குவேன் என்று வாக்கு கொடுத்த அந்த தேவன் இந்த காலை வேளையில இந்த சமூகத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை பிடித்துக் கொள்ளுவாயா இருந்தா இன்று நீ உலக ஆசீர்வாதங்களை அல்ல, அதற்கு மேலான ஆசீர்வாதங்களோடு உன்னை நான் நிரப்பி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி பெற்றுக் கொள்வோமா? ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு விஷயம் சோதித்து அறிந்து பார்க்க போகிறோம். ஆண்டவரிடத்துல கேட்க போகிறோம், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையிலே பிரியமா இருக்க எனக்கு கற்றுக் கொடுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு சில வேலை இந்த ஆராதனை நின்று கொண்டிருக்கிற அநேக நாங்க வார்த்தையை வாசிக்காதவங்களா இருக்கலாம், வார்த்தையை தெரியாதவர்களா இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை வாசிக்கத்தக்கதான அந்த வாஞ்சை எனக்கு கற்றுக் கொடுங்க. உங்களுடைய வலது கரங்களை இருதயத்தில் அப்படியே வைத்து உங்களுடைய இடது கரத்தை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே வார்த்தை கற்றுக்கொள்ளுகிறவர்களா, ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கத்தக்கதான ஆண்டவரே அந்த கிரிகை எனக்குள்ள நடத்துங்கப்பா, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அநேக காரியங்கள் எனக்கு தடையாக இருந்தது ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்யுமா, பணத்துக்கு இல்லப்பா, உம்முடைய ஊழியத்தை செய்ய என்னை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. நான் பணத்துக்காக எங்கேயும் ஓடக்கூடாது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக மாத்திரம் ஓடுகிறவனாய் கர்த்தரை நடத்துங்கப்பா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இன்னைக்கு நிறைய ஊழியம் பணம் தாங்க முன்னுக்கு வச்சு ஊழியம் போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே பணம் வேணாம் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு பணம் வேணாம் ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தை கொடுங்க ஆண்டவரே.
உங்களுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுப்பாராய் இருந்தால் உங்களை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எலியாவை காகத்தை அனுப்பி தேவனால போஷிக்க முடியுமாக இருந்தால், இஸ்ரவேல் ஜனங்களை பாலைவனத்திலே மன்னாவை கொடுத்து போஷிக்க முடியுமா இருந்தால், உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்கிற தேவன் உங்களை நடத்தவும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சில பேர் விசுவசிக்கிறீங்க. ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட எங்களுடைய இதயத்தை ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்களை நடத்துங்க. ஓ ரிமா கதரரி அந்தர கதர பலர பௌஷதரபரி அந்தர கதரரி கதரரி அந்தர கதரலர கதரப. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. சொல்லுங்க அப்பா உடனே. ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஐ லவ் யூ அப்பா. ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க நேசருண்டு, பயமே இல்லையே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும், பாதை காட்ட கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும், பாதுகாக்க நேசருண்டு, பயமே இல்லையே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேனும், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் உங்களுக்கு முன்பதாய் எனக்கு முன்பதால், எனக்கு ஏது கவலை உடடி. காற்றையும் கடலையும் அடக்கினவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால், எனக்கு ஏது கவலை. கடல் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்பாய் செல்வதால், எனக்கு ஏது கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிடவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால், எனக்கு இல்ல கவலை. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேனும், பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. உணர்ந்து சொல்ல முடியுமா? நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு நேரம். ஆராதனை இயேசுவுக்கே. ஐ லவ் யூ அப்பா. ஆராதனை இயேசுவுக்கே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. ஆராதனை இயேசுவுக்கே. இன்னும் ஒரு விசையோடடி. ஆராதனை இயேசுவுக்கே. உமக்கு மாத்திரம் ஆண்டவரே. ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே இருதயத்திலே உம்முடைய வேதத்திலே பிரியமாய் இருக்கவும், கர்த்தாவே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் விரும்புகிறேன் என்று தீர்மானிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிதான ஒரு அதிசயத்தை நீர் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, நீர் அவர்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய தேவ பிரசன்னம்
வல்லமையுமாய் ஆளுகை செய்வதாக. அன்று மேல் வீட்டு அறையிலே ஆண்டவரே அப்பா அன்று ஆண்டவரே சடுதியாய் வீசப்பட்ட அந்த முழக்கத்தை போல அந்த காற்று இவர்கள் மேல வீசப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா அன்று உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக, உம்முடைய வேலைகளை செய்யும்படியாக அன்று ஆண்டவரை அமர்ந்திருந்த 120 பேர் மேலும் உம்முடைய அக்கினி பிளவுற்ற நாவுகள் கடந்து போய் அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அப்படியான ஒரு தேவ பிரசன்னம் அக்கினியாக ஆண்டவரே அவர்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்காக ஓடுகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே இன்றைய உலகத்தில் ஆண்டவரை வாழ்கிறவர்களை போல பணத்துக்காக அல்ல, என் தேவனுக்காக ஓடுகிற பிள்ளைகளாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவ பிரசன்னம் இவர்களை நடத்தட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கூட இருந்து நடத்துங்கப்பா, போதுமானவராய் இருந்து நடத்துங்க. கர்த்தர் பெரிதான காரியத்தை இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் நீ செய்யும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ள ஆண்டவர் அப்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வருகிற நாட்களிலும் வருகிற மாதங்களிலும் கர்த்தர் தாமே இவர்களோடு கூட இருந்து இவர்களை இன்னுமாய் பலப்படுத்தி இவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் பிள்ளைகளுடைய கல்வி வாழ்க்கைகளிலும் கர்த்தர் கூட இருந்து இவர்கள் செய்கிற வியாபாரங்களிலும் கர்த்தர் கூட இருந்து இவர்களை நடத்தும்படியாக உம்முடைய ஆண்டவரே அப்பா உம்முடைய கல்வாரி ரத்தம் இவர்களை மூடி வேலி அடைக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய தேவ பிரசன்னம், உம்முடைய வேக ஸ்தம்பம், உம்முடைய அக்கினி ஸ்தம்பமும் இவர்களை நிழல் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் தாமே ஆண்டவர் இவர்களை இன்னுமாய் பலப்படுத்தி இன்னுமாய் உமக்குள்ள வாழுகிற பிள்ளைகளாய் கர்த்தர் இவர்களை நடத்தும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே இவர்களை அப்படியாய் தாழ்த்தி உம்முடைய வல்லமையுள்ள கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து இந்த வாரம் முழுவதும் உங்களை பலப்படுத்தி இன்னுமாய் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.